ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க, என் காலேஜுக்கு எப்போ ரிசீவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன அப்டேட் வந்து அஃபீஷியலாக எனக்கு கிடச்சிருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹையர் போகிறதுக்கு, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜாப் போகிறதுக்குலாம் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படுது. இப்போ இன்னும் எங்கள் காலேஜுக்கு ரிசீவ் ஆகலை, ஸோ எப்போ ரிசீவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து எப்போ இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் ஹையர் எஜுகேஷன் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஜாப் போகிறீங்க அப்படின்னாலும் சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும். அங்கே கேட்குறப்போ உங்கள் கிட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. உங்கள் காலேஜில் கேட்குறப்பையும் வந்து இன்னும் வந்து ரிசீவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து எதனால் வந்து இன்னும் டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத போன டைம் அஃபீஷியலாக ஒரு ப்ரோ வந்து ஸ்பெஷலைஸில் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டி டேரெக்டாக கேட்குறப்போ வந்து ஒரு ரீசன் கிடச்சிருந்துச்சி. அதை வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அதே ப்ரோ வந்து திரும்பவும் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இப்போ ஒரு அஃபீஷியல் அப்டேட் கிடச்சிருக்கு. இதுவும் யூனிவர்சிட்டி டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கேட்டதான். ஸோ அதனால் அவங்க சொன்னதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதாவது ஏப்ரல் மே 2025ல் இதான ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சர்டிஃபிகேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா அக்டோபரில் உங்களுக்கு காலேஜில் ரிசீவ் ஆயிரும். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் ஏதாவது ஜாப் போகிறீங்க, இல்லை ஹையர்ஸ் போகிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் வாங்கி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது வந்து ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கு வந்து எனக்கு சர்டிஃபிகேட்ஸ் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் காலேஜ் கூட வந்து நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு மெயில் போட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு மட்டும் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஒரு 15 டேஸ்க்குள்ளே இஷ்யூ பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யூனிவர்சிட்டி காண்டாக்ட் பண்ணி கேட்குறப்போ உங்கள் காலேஜ்லேருந்து மெயில் போட்டால் நாங்கள் ஒரு 15 டேஸ்க்குள்ளே சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டால் இந்த மாதிரி வந்து உங்கள் காலேஜில் பேசி பாருங்கள். ஸோ அதே மாதிரி இன்னொன்று அந்த ப்ரோ வந்து கேட்குறப்போ வந்து ஸ்பெஷலைஸ்க்கு அப்போ வந்து எப்போ வந்து சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு கேட்டதுக்கு 1 by 1 இஷ்யூ பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கும் வந்து இஷ்யூ பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக உங்களுக்குமே வந்து அதாவது ஸ்பெஷலைஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மந்த் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே உங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இஷ்யூ வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது வந்து அஃபீஷியலாக அந்த ப்ரோ கேட்டால் தான். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்போ வந்து ரிசீவ் ஆகும்னு தெரில அப்படிங்கிற மாதிரி இருக்கனால ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரோக்கு ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் அஃபீஷியல் அப்டேட்ஸ் கிடச்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சர்டிஃபிகேட்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கேட்டுட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.